ஓம் சாந்தி. 30/4/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடையது இது அதிசயமான பல்கலைக்கழகம். இங்கு சீர்கெட்டவர்களை சீர்திருத்தக்கூடிய கள்ளங்கபடமற்ற தந்தை ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கிறார். கேள்வி: இந்த கடைசி விநாச நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் எந்த லட்சியத்தை கொடுக்கிறீர்கள்? பதில்: ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது தூய்மையாகுங்கள். தூய்மையாகாமல் திரும்பி செல்ல முடியாது என்ற லட்சியத்தை கொடுக்கிறீர்கள். அரைக்கல்பமாக பீடித்திருந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு அனைவரையும் நீங்கள் 7 நாள் பட்டியில், அதாவது 7 days கோர்ஸில் அமர வைக்கிறீர்கள். தூய்மையற்றவர்களின் சகவாசத்திலிருந்து தூர இருக்க வேண்டும். யாருடைய நினைவும் வரக்கூடாது. அப்பொழுதுதான் புத்தியில் சிறிதளவாவது ஞான தாரணை ஆகும். அதாவது இப்போ கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாரும் சென்டர்ஸ்க்கே வருவாங்க. ஒரு காலத்தில் சென்டர்ஸ் கிடையாது. அப்போ கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாரும் மதுபனுக்கு தான் போவாங்க. டெல்லியிலிருந்து, பாம்பேலேருந்து, லக்னோவிலேருந்து, பூனேலேருந்துன்னு சொல்லி இது கற்றுக்கிறதுக்கே போவாங்க. 7 நாள் அங்கே இருப்பாங்க. அதுக்கு பாபா என்ன சொல்லிட்டுருக்கிறார் அப்படின்னா, இது நல்லது தானே. அவங்க அந்த சகவாசம் இல்லை அந்த விவகாரங்கள், அந்த பிரச்சனைகள் அதிலிருந்து கட்டாகி தூரம் இருந்து ஞானத்தை கேட்டால் கொஞ்சமாவது தாரணை ஆகும் அப்படின்றார். முரளியின் பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கியே கழித்தீர்கள். ஓம் சாந்தி. இவ்வாறு குழந்தைகளுக்கு கூறியது யார்? பள்ளியில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அவசியம் ஆசிரியர் கூறியிருப்பார். ஆசிரியர் கூறினாரா, தந்தை கூறினாரா, அல்லது சத்குரு கூறினாரா என்ற கேள்வி எழுகிறது. இந்த மகா வாக்கியங்களை கூறியது யார்? முதலில் குழந்தைகளின் புத்தியில் இந்த விஷயங்கள் நம்முடைய எல்லையற்ற தந்தை, யார் பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகிறாரோ அவருடையது என்பது வர வேண்டும். ஆக தந்தையும் கூறியிருக்கிறார், ஆசிரியரும் கூறியிருக்கிறார், கூடவே சத்குருவும் கூறியிருக்கிறார். மாணவர்களாகிய உங்களுடைய புத்தியில் இது இருக்கிறது. மற்ற கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களை யாரும் தந்தை என்றோ அல்லது குருவென்றோ சொல்ல மாட்டார்கள். இதுவும் பாடசாலைதான். பிறகு பல்கலைக்கழகம் என்றும் சொல்லலாம், அல்லது கல்லூரி என்றும் சொல்லலாம். சொல்லி கொடுப்பதோ படிப்பு தானே. அதாவது இது ஸ்கூல் தான், ஆனால் காலேஜுன்னு கூட சொல்லலாம், யூனிவர்சிட்டின்னு கூட சொல்லலாம். சொல்லி கொடுப்பது எல்லா இடத்துலையும் படிப்பு தானே. நீங்கள் தந்தையிடம் ஜென்மம் எடுத்திருக்கிறீர்கள். அவரைதான் ஞானக்கடல் என்றும் ஞானம் நிறைந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. ஞானக்கடலாக இருக்கிறார், பதித்த பாவனராக இருக்கிறார். ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகிறது. மனிதர்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக ஆகிறார்கள். நமக்கு ஞானக்கடல் நிராகாரர் கற்பித்து கொண்டிருக்கிறார் என்று வேறு எந்த பள்ளியிலும் யாருடைய புத்தியிலும் இருக்காது. மேலும் நான் ஆத்மா என்ற ஞானமும் யாரிடமும் இல்லை. ஆத்மாதான் படிக்கிறது. ஆத்மாதான் இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் அனைத்தும் செய்கிறது. ஷரீரத்தின் பெயர் மாறிக்கொண்டே இருக்கும், ஆத்மாவின் பெயர் மாறுவதில்லை. ஆத்மாவாகிய எனக்கு சிவன் என்ற ஒரே ஒரு பெயர்தான் இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். இது முழு உலகத்திற்கும் தெரியும். மற்றபடி இவ்வளவு பெயர்கள் அனைத்தும் ஷரீரத்திற்கு தான் வைக்கப்படுகிறது.
நமக்கு நிராகார தந்தை கற்பிக்கிறார் என்பதை இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய புத்தி எங்கு சென்று விட்டது? அதாவது நிராகார பரமாத்மா தான் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்றது வரும்போது புத்தி எங்க போவோம்? பரந்தாமத்துக்கு போவோம். அந்த தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டோம். நான் சாதாரண வயோதிக சரீரத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இவர், அதாவது இந்த பிரம்மா 84 பிறவிகள் முடித்துவிட்டார். இப்பொழுது விளையாட்டு முடிவடைந்து விட்டது. இந்த பழைய சரீரம், பழைய சம்பந்தங்களும் அழிய போகிறது. இப்போது யாரை நினைப்பது? அழிய போகும் பொருட்கள் நினைவு செய்யப்படுவதில்லை. புது வீடு கட்டப்படுகிறது என்றால் பழைய கட்டிடத்திலிருந்து மனதின் நினைவு நீங்கிவிடும். அதுபோல் இது எல்லையற்ற விஷயமாகும். அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகிறது. அதாவது ராவண ராஜ்யத்திலிருந்து அனைவருக்கும் விடுதலை கிடைக்கிறது. ராவணன் அனைவரையும் கெடுத்து விட்டான். பாரதம் முற்றிலும் ஏழையாக, கீழானதாக ஆகிவிட்டது. மனிதர்கள் கலப்படம், லஞ்சம், திருட்டு, ஏமாற்றம் போன்றவைகளை தான் ஊழல் அல்லது கீழானது என்று நினைக்கிறார்கள். ஆனால் முதல் கீழான விஷயம் விகாரி ஆகுவதுதான் என்று தந்தை கூறுகிறார். சத்தியுகத்தில் விகாரம் இருக்கவே இருக்காது. அதற்கு ஈஸ்வரிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஈஸ்வரன் தந்தையால் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்பொழுது இது ராவண ராஜ்யமாகும். ராவணன் யார் நரகத்தை உருவாக்கினானோ அவனை எரித்து கொண்டே வருகிறார்கள். முதலில் ஆத்மா தூய்மையாக வேண்டும். பிறகு தூய்மையான ஷரீரமும் தேவை என்று தந்தை கூறுகிறார். எனவே பழைய தூய்மையற்ற ஷரீரம் அனைத்தும் அழிந்து போய்விடும். அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். இது கடைசி நேரம். அனைவரும் தூய்மையாகி திரும்பி செல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். எனவே உங்களுடைய முகம் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் பக்கம் இருக்கிறது. கால்கள் துக்கதாமத்தின் பக்கம் இருக்கிறது. அது பிணத்தின் விஷயம். இங்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது பிணத்தை சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போவாங்க. அந்த சுடுகாடு கிட்ட வரும்போது டைரக்ஷனை மாத்திருவாங்க. அதுக்கு பாபா சொல்றார், அது பிணத்தினுடைய விஷயம், இங்க நீங்க முயற்சி செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்றார். நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். ஆகல நம்முடைய புத்தி சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் பக்கம் இருக்கணும். இனிமையான வீட்டை நினைவு செய்து செய்து ஆத்மாக்களாகிய நீங்கள் இனிமையான வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். இது புத்தியின் பயிற்சியாகும். இது சகஜ ராஜ யோகம். என்னை நினைவு செய்தால் தூய்மையாகுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். மூல விஷயம் நினைவுதான். பிறகு எந்த பாவமும் செய்யக்கூடாது. நான் வருவதே தூய்மையற்ற உலகத்தில், தூய்மையற்ற சரீரத்தில், பழைய ராவண ராஜ்யத்தில். நான் யாருடைய சரீரத்திலாவது பிரவேசம் செய்து முரளி நடத்திவிட முடியும். அதற்காக நான் சர்வவியாபி என்று அர்த்தம் இல்லை. ஒவ்வொருவரிடமும் அவரவர்களுடைய ஆத்மா இருக்கிறது. யார் என் பொருட்டு மனிதனை தேவதையாக்கக்கூடிய சேவை அதிகம் செய்கிறார்களோ அவர்கள் மிகவும் பிரியமானவர்களாக ஆகிறார்கள். யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த ஆஸ்தி அடைவார்கள்.
ஆஸ்தி ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்துதான் அடைய வேண்டும். ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். சிலர் அதிக தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பழைய பழக்கங்கள் உறுதியானதாக ஆகிவிட்டது. எனவே எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் அதை விடுவதே கிடையாது. அதன் மூலம் தன்னுடைய பதவியை குறைத்துக் கொள்கிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலும் வாக்குவாதம் செய்து தன்னுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. வீணானவைகளின் பக்கம் அதிகமாக புத்தி செல்லக்கூடாது. எவ்வளவு முடியுமோ நினைவு யாத்திரையின் மூலம் பாவங்களை அழிக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த பழைய உலகத்திலிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். புது வீடு உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே பழையதிலிருந்து மனதை அகற்றிவிட வேண்டும். வரதானம். ஈஸ்வரிய குலத்தின் நினைவின் மூலம் மாயையை எதிர்கொள்ளக்கூடிய சதா சக்தி சொரூபம் ஆகுங்கள். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் நினைவின் மூலம் சக்தி வாய்ந்தவராக ஆகுங்கள். சக்தி வருவதினால் மாயையை எதிர்கொள்வது எளிதாகிவிடும். நினைவு எப்படி இருக்கிறதோ அது போன்ற ஸ்வரூபமும் ஆகிவிடும். எனவே இந்த ஈஸ்வரிய ஜென்மம் இருக்கும் வரை ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும் ஈஸ்வரிய சேவைக்கே என்ற சக்தி வாய்ந்த நினைவு இருக்கட்டும். இது நம்முடைய ஈஸ்வரிய குலம் என்ற இந்த நினைவின் ஆசனம் அனைத்து பலவீனங்களையும் முடித்து விடுகிறது. ஸ்லோகன். உண்மை உரிய நேரத்தில் தானாகவே நிரூபணமாகும். அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்யக்த சமிகை. பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு சேவையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான தடை இதுதான். நான் இதை செய்தேன், என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பதுதான். நான் என்ற பற்று வருவது இதற்குதான் ஞானத்தின் அபிமானம், புத்தியின் அபிமானம், சேவையின் அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரூபங்களில்தான் தடைகள் வருகிறது. இவற்றை முடிப்பதற்கு நான் நிமித்தமாக இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சதா நினைவில் வையுங்கள். நிமித்தமாக இருக்கும் போது மட்டும்தான் நிராகாரியாக, அதாவது ஆத்ம உணர்வுடையவராக, நிரகங்காரியாக, அகங்காரமற்றவராக மற்றும் பணிவாக, சங்கல்பமற்ற நிலையில் இருக்க முடியும். இப்படிப்பட்ட தாரணைகள்தான் வாயுமண்டலத்தை தடையற்றதாக ஆக்கி விடுகிறது. ஓம் சாந்தி.